அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் விளக்குகளில் காமாட்சி அம்மன் விளக்கு புனிதமானது. எல்லா வீடுகளிலுமே இருக்கக்கூடிய வேண்டிய ஒரு விளக்கு. பூஜைக்கு முன் பூவும் பொட்டும் வைத்து மங்களத்துடன் தீபமேற்றி தினமுமே வழிபடத்தக்கது. பல குடும்பங்களில் பரம்பரையாக காமாட்சி அம்மன் விளக்கை பொன் போல போற்றி பாதுகாத்து வந்திருக்காங்க. காமாட்சி அம்மன் விளக்கை வீட்டு பூஜை அறையில் எப்படி வைத்து பூஜை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றியும், வீட்டு பூஜை அறையில் நம்ம எந்த மாதிரியான ஒரு பூஜைகளை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக காமாட்சி அம்மன் விளக்கை முன்னோர்கள் ஏற்றிய அந்த விளக்கு சுடர் தொடர்ந்து நிலைத்து எரியும்படி கவனித்து கொள்வாங்க. புதுமனை புகும் பொழுது மணமகள் மணப்பந்தல்ல வலம் வரும்போது எல்லா இருள்களையும் நீக்கியபடி அந்த ஒளி அனைவருக்கும் முன்னால் பக்தியுடன் ஏந்தி செல்லப்படும் விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு. புதுமனை புகுந்த வீட்டுக்கு வரும்பொழுது நிறைநாளி எனப்படும் படியில் நெல் வைத்து அதன் மீது காமாட்சி அம்மன் விளக்க வைத்து அதில் மீது தீபம் ஏற்றி வேண்டும். பெண்ணுக்கு சீர்வரிசைகள் தரும் பொழுது காமாட்சி அம்மன் விளக்கு 2 குத்து விளக்கு அவசியம் வழங்கப்பட வேண்டும். விளக்குகள் தமிழர்களின் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்குது. பொதுவாக காமாட்சி அம்மன் விளக்கை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்றும் பொழுது விளக்குக்கு குங்குமம் மஞ்சள் வைத்து நம்ம பூஜை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நாட்களில் நாம் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்க வேண்டும் என்பதற்காக தான் தினம்தோறுமே வீட்டில் தீப வழிபாடு செய்ய வேண்டும் என்று காலமாக சொல்லப்பட்டு வருது. கஷ்டங்களை தீர்த்து வைப்பதற்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரம் ஏராளம். அது மட்டும் இல்லாமல் தினம்தோறுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்னால் அமர்ந்து நல்லபடியாக வேண்டிக் கொள்ளும் பொழுது கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். அப்படி வேண்டும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த வரத்தினை வேண்டிக் கொண்டே கொள்ளுங்கள். தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு தீபத்தின் முன்னால் அமர்ந்து கஷ்டங்களை சொல்லி புலம்பாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் பிரம்ம முகூர்த்த வேளையில் தீபம் ஏற்றுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது. சரி, ஒரு பக்கம் இந்த தினமுமே நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வீட்டில் தீராத துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் இருந்து கொண்டு தான் வருகிறது. கர்ம வினையின் பயனால் விதியின் கட்டாயத்தில் சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்டவர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு தீப வழிபாட்டு முறை நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று இந்த தீபத்தை நீட்டினால் போதும். இந்த பரிகாரம் செய்வதற்கு வெள்ளியில் காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்று மிக மிக சிறியதாக ஒரு காமாட்சி அம்மன் விளக்கை நம்ம வாங்கி கொண்டு மகாலட்சுமி படம் பதிந்த தங்க காசு, தாமரை தண்டு திரி, ஒரு கண்ணாடி நமக்கு தேவைப்படும். பூஜை அறையை எப்போதும் போல சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அலங்கரிக்கப்பட்ட பூஜை அறையில் ஒரு சிறிய தாம்பூலத்தட்டில் வெள்ளி விளக்கை வைத்து கொள்ள வேண்டும். அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் சுத்தமான பசு நெய் ஊற்றி அந்த நெய்யில் லட்சுமி படம் பொறிக்கப்பட்டு தங்க நாணயத்தை போட்டு தாமரை திண்டு திரி போட்டு நாம் வைத்து விட வேண்டும். அந்த ஒளி பிரகாசமாக வீச அந்த ஒளி பிரபலத்தை நாம் இதன் முன்னால் ஒரு சிறிய முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த தீபம் 1 மணி நேரம் வரை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் எரிந்தால் கூட போதும். இப்படி எரியும் பொழுது அந்த தீபத்தின் முன்பாக அமர்ந்து வாழ்க்கைக்கு எது தேவையோ உங்களுடைய குடும்பத்திற்கு எது நல்லதோ அந்த காமாட்சி அம்மனிடம் மன நிறைவோடு கேளுங்கள். தீபத்தை ஏற்றி வைத்து இந்த கஷ்டம் உள்ளது அந்த கஷ்டம் உள்ளது என்று மட்டும் வீட்டில் புலம்பக்கூடாது. உங்களுக்கு என்ன விஷயங்கள் நல்லதாக தேவைப்படுகிறதோ அந்த வேண்டுதலை அம்பாளிடம் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நல்ல மாற்றங்கள் வருவதை நாம் காண்பிக்கலாம். வெள்ளி தங்க காசு வாங்குவதற்கு வசதி இல்லை, நாங்கள் என்ன செய்வது அப்படின்னா, ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கில் நீங்கள் தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயத்தை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினால் நன்மை நடக்கும். இருப்பினும் தங்க வெள்ளி என்பது ஐஸ்வர்யத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருள். தங்கமும் வெள்ளியும் நம்முடைய பூஜை அறையில் இருந்தால் அது நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவர்கள் பித்தளை விளக்கில் இந்த பரிகாரத்தை செய்வது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கூடுமானவரை பணம் சேமித்து தங்கம் வெள்ளி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். அதற்காவது பணத்தை சேமித்து சிறிய காமாட்சி அம்மன் விளக்கு ஒரு சிறிய தங்க காசு வாங்கி வீட்டில் வைத்து கொள்ளுங்கள். அதன் பின்பு தொடர்ந்து உங்களுடைய வீட்டில் தங்கமும் வெள்ளியும் சேர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கை நாம் பிறருக்கு தரக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவதன் மூலம் நிறைய நன்மைகள் ஏற்படும். கழுத்தை நெருக்கும் கடன் தொல்லை இருந்தால் காலை மாலை என 2 வேளையுமே நம்ம காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி பூஜை செய்வதால் 48 நாட்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். எப்பொழுதுமே வீட்டில் மகாலட்சுமி விளக்கை நம்ம ஏற்றும் பொழுது விளக்கு சுத்தமாக இருக்க வேண்டும். விளக்கு ஏற்றுவதற்கு முன்தினமே விளக்கை கழுவி பளிச்சென்று வைத்து கொள்ள வேண்டும். காமாட்சி அம்மன் விளக்கு 2 பக்கம் யானைகள் உருவத்தும் மஞ்சள் குங்குமம் மற்றும் மலர்கள் வைத்து நாம் விளக்கை ஏற்ற வேண்டும். அதிக சுடர் ஒளிந்து மஞ்சள் குங்குமம் மலர்களில் படாமல் கவனமாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினார் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். அல்லது நல்லெண்ணெயில் நெய் கலந்து விளக்கு ஏற்றலாம். ரூபாய் 1 அல்லது 5 நாணயத்தை இட்ட பிறகு திரை இட்டு நாம் தீபம் ஏற்றுவது கூடுதல் சிறப்பை தரும் என்பது சொல்லக்கூடியதாக இருக்குது. நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெய் பயன்படுத்தலாம். அதற்காக சமையலுக்கு உபயோகப்படுத்தப்படும் எண்ணெய்களை ஊற்றக்கூடாது. காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றி வழிபட்டால் கூடுதல் நன்மைகள் பெறலாம். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறை அருகில் சென்று நாம் கடவுளின் படங்களை பூக்களால் அலங்கரித்து அரிசி மாவில் கோலம் போட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் விளக்கை தரையில் போட்டு வைப்பதன் மூலம் நாம் இது போல் செய்வதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை தீராது. பொதுவாக காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது தரையில் கோலம் விட்டு தட்டு போட்டு நாம் ஏற்ற வேண்டும். விளக்கை தரையில் வைக்காமல் அது மட்டும் இல்லாமல் நாம் கோவலம் விட்டு அதன் மேல் தட்டு வைப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. தாம்பழத்தில் நீர் பூக்களை தூவி அதன் மீது விளக்க வைக்கலாம். இது போல் செய்து வருவதன் மூலம் நம்முடைய வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வறுமை நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. காமாட்சி அம்மன் விளக்கு தினம்தோறுமே குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டு வர வேண்டும். 108 முறை காமாட்சி அம்மன் போற்றி என்ற மந்திரத்தை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்து கரும்பை நிவேதியமாக வைத்து நாம் வீட்டில் பிரார்த்தனை செய்ய வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இது போல் செய்து வருவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் போன்றவை நீங்கள் வீட்டில் ஒரு மங்களமான ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறும். நாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது நமக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய வகையில் தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீர வேண்டும் என்பதற்காக தான் காமாட்சி அம்மன் விளக்க வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. கஷ்டங்கள் தீர்ந்து வைப்பதற்கு பரிகாரங்கள் ஏராளமும் இருக்குது. ஆனால் தினந்தோறும் வீட்டில் நாம் இது போல் செய்து வருவது ரொம்பவும் தவறான ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு பக்கம் இருக்கட்டும், தினமுமே நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து உங்களுடைய வீட்டில் தீராத துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. கர்ம வினைகளின் பயனால் விதியின் கட்டாயத்தில் சில கஷ்டங்கள் தீர நீங்கள் தீப ஒளியில் நாம் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை நாட்களில் இது போல் செய்து வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சி அம்மன் என்று நாம் செய்வது ரொம்பவும் நல்லது. ஒரு கண்ணாடி நமக்கு தேவை. பூஜை அறையை எப்பொழுதுமே நம்ம சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அலங்கரிக்கப்பட்ட பூஜை அறையில் ஒரு சிறிய தாம்பளவு தட்டில் வெள்ளி விளக்கை நாம் எடுத்து வைப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய யோகமான பல நன்மைகள் ஏற்படும். பொதுவாக ஒவ்வொரு வீட்டிலுமே காமாட்சி அம்மன் விளக்க வைத்து பூஜை செய்யும் பொழுது வீட்டில் எப்பொழுதுமே வறுமை இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் இது போல் காமாட்சி அம்மன் விளக்க பொட்டு வைத்து காலை மாலை 2 வேளையும் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் ஐஸ்வர்யங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.